ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. அடுத்ததாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அது என்னவென்று பார்ப்போம். அண்மை செய்தி, பீகாரில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் மூத்த தலைவரான தேஜ் பிரதாப்பை நீக்கியிருக்கிறார் அவரது தந்தையான லாலு பிரசாத் யாதவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடும்பத்தினரின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் தேஜ் பிரதாப் செயல்படுவதால் நீக்கம் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த நடவடிக்கைக்கான காரணம் என்ன? குடும்பத்தின் நன்மதிப்பை கெடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார், அதற்கான காரணம் என்ன? விவரிங்க. பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை கட்சியில் இருந்து 6 ஆண்டுகளுக்கு சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். கட்சியில் இருந்து மட்டுமல்ல, தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை தனது குடும்பத்தில் இருந்தும் விலக்கி வைப்பதாக லாலு பிரசாத் யாதவ் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதற்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய காரணம் என்பது, தனது மூத்த மகனின் செயல்பாடுகள், பொது நடத்தை மற்றும் பொறுப்பற்ற நடத்தை ஆகியவை நமது குடும்ப விழுமியங்களை மீறுவதாக அமைந்திருக்கிறது என லாலு பிரசாத் யாதவ் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த பின்னணி என்ன என்று பார்த்தோமேனால், இந்த தேஜ் பிரதாப் யாதவ் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், முன்னாள் அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார். நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவையிலே சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார். பீகார் மாநில அரசியலை பொறுத்தவரை இந்த தேஜ் பிரதாப் எப்போதும் சர்ச்சைக்குரிய ஒரு நபராகவே இருக்கிறார். எப்போதுமே சர்ச்சைக்குரிய வகையில் செயல்படுவது, கருத்துக்களை கூறுவது, தான் ராமருடைய அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதாரம் என்று கூறுவது, தன்னுடைய கனவில் கிருஷ்ணர் வந்தார் என்று கூறுவது, இப்படி ஏதாவது ஒரு சர்ச்சையில் இவருடைய பெயர் இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கும். இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு பீகார் மாநில முன்னாள் முதல்வரான சரோகா ராயினுடைய பேத்தி ஐஸ்வர்யா ராய் என்பவரோடு திருமணமானது. எப்போது? 2018ஆம் ஆண்டு. திருமணமான ஓராண்டிலேயே இருவரும் பிரிந்து வாழ தொடங்கியதோடு இவர்களுடைய விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்திலே நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் சமீபத்தில் இவருடைய முகநூல் பக்கத்தில் தான் அனுஷ்கா யாதவ் என்ற பெண்ணுடன் சுமார் 12 ஆண்டுகளாக உறவில் இருப்பதாக ஒரு பதிவு ஒன்றை விடுத்திருந்தார். அந்த பதிவு அதன் பிறகு நீக்கப்பட்டது. இது ஒரு பெரிய சர்ச்சையை பீகார் மாநில அரசியலில் ஏற்படுத்தியது. இது குறித்து விளக்கமளித்த தேஜ் பிரதாப் யாதவ் தன்னுடைய முகநூல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு விட்டதாகவும், சிலர் தன்னுடைய புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு மார்க்கிங் செய்வதாகவும், அந்த புகைப்படங்கள் ஏஐ கொண்டு உருவாக்கப்பட்டது என்ற சில கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த விவகாரம் என்பது பீகார் மாநில அரசியலில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இந்த விஷயம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே தற்போது அவர் மீது இந்த நடவடிக்கையை லாலு பிரசாத் யாதவ் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்ல, அவர் அனுஷ்கா யாதவை திருமணம் செய்து விட்டார் என்று சொல்லப்படுகின்ற சில வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் வெளியானது. வீடியோக்கள் மட்டுமல்ல, இருவரும் மிக நெருக்கமாக இருக்கின்ற சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் வெளியானது. யாதவ் சமூக வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த விவகாரம் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தே லாலு பிரசாத் யாதவ் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. எனவேதான் அவரை கட்சியில் இருந்து மட்டுமல்ல, குடும்பத்தில் இருந்தும் விலக்கி வைத்திருக்கிறார். இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால், தன்னுடைய முகநூல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாகவும், தன்னுடைய புகைப்படம் மார்க்கிங் செய்யப்பட்டதாகவும் தேஜ் பிரதாப் யாதவ் கூறியது பொய் என்பது இதன் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட மத்திய அமைச்சரும் பீகார் முன்னாள் முதல்வருமான ஜித்தன் ராம் மாஞ்சி தேஜ் பிரதாப் யாதவ் 2 பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார் என கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இருப்பினும் லாலு பிரசாத் யாதவ் இத்தகைய நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய மகனை குடும்பத்திலும் கட்சியிலும் சேர்த்துக் கொள்வார் எனவும், ஒரு அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காகவே ஏமாற்று வேலையாக இந்த நடவடிக்கையை லாலு பிரசாத் யாதவ் மேற்கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கியுள்ளன. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.